Hi guys, welcome to our channel DV Edits. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபேஸ் பிரைட்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு கேரட் எடுத்திருக்கோம். அந்த கேரட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த கேரட்டில் வந்துட்டு விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணோம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், கேரட் சாப்பிட்டா எல்லாம் மினுமினுன்னு இருக்கும் தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு பிரைட்னஸ் தரும். ஸோ அதை நாம் யூஸ் பண்ணலாம். எப்படி என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இந்த கேரட்டை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நான் எப்படி வேணால் வேக வைக்கலாம். குக்கரில் வச்சு வேக வைக்கலாம், இல்லாட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது நம்ம அரைக்க போகிறோம். நான் அரைச்சிட்டு நல்லா ஜூஸ் இருக்க மாதிரி இது நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபில்ட்ரு பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபேஸில் நம்மளுக்கு போட்டால் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஃபில்ட்ரு பண்ணுறது ஒரு வடிகட்டி, என்கிட்ட இந்த பெரிய வடிகட்டி தான் இருக்குது, அதனால இதை எடுத்துட்டேன். நீங்கள் இது போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சு அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்ச கேரட் பார்த்துக்கோங்க, கேரட் ஜூஸு. இதில் கஸ்தூரி மஞ்சள் நான் நம்ம கலக்கிக்கிறோம். அப்புறமா கர்ட், அப்புறமா சுகர், லெமன். லெமன் ஜூஸ் ஒரு பாதி சேர்த்துக்கலாம். ஒரு பாதியில் இதை நல்லா கலக்கிடணும். என்ன பண்ண போகிறோம்னா கடலை மாவை ஆட் பண்ண போகிறோம். கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கணும். நம்ம கலக்கிடணும். கலக்கிட்டு இந்த மாதிரி கெட்டியாக பேஸ்ட் வரணும். ஓகேங்களா? கலக்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணலாம். நம்ம மெதுவாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி கெட்டியாக அப்ளை பண்ணணும். அப்படியே ஃபைனாக இப்படி தேய்ச்சிடக்கூடாது. இப்படி தேய்க்காமல் இப்படி மாதிரி வைக்கணும். பேட்சாக ஒட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒரு லுக் கிடைக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ட்ரை ஆகணும். ஒரு 20 மினிட்ஸ். அதுக்குன்னு ரொம்ப காஞ்சி போய் இந்த மாதிரி சுருக்காக வர மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு ட்ரை ஆகுதுன்னு தெரியும் போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு சோப் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சோப். ஓகேங்களா? எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் நீங்கள் சோப் உடனே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற எல்லா ஒரு இதுவும் போயிடும். அது கெமிக்கல் இல்லையா? நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது நம்ம சோப் போடக்கூடாது. நல்லா காஞ்சிருச்சு. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம காய வைக்கணும். இப்போ போய் நான் வாஷ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.